இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கேயும் எஸ்ஆர்ஹெச்சும் வந்து மோத போகிறாங்க. இந்த மேட்ச் என்ன பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா வால்வாசாவா மேட்ச் தான் இந்த மேட்ச்சு. அட்லீஸ்ட் பொசிஷன்லேயாவது 5வது 6வது இடத்துக்கு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆரம்பத்தில் பண்ண சில தவறுகள் பார்த்திங்கன்னா அடிமட்டம் வர நம்மளை வந்து நோண்டி எடுத்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் வந்து அமர்க்கலமாக இருந்துச்சுன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேட்ச்களை அப்புறம் இழுத்துட்டு வந்து நம்மளோட வெற்றி பாதையில் வந்து நம்மளை இழுத்துட்டு போகும். இதுதான் சரித்திரமாக நடந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு ஐபிஎல் சீசன் எந்த வருஷம்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா எந்த மேட்சுமே நம்ம தோக்காமலாம் மேலே வந்தோம். அதுக்கெலாம் காரணம் வந்து நல்ல பிளேயர்னு மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ள ஹோப், நம்மளை கண்ட ஆப்போசிட் டீமுக்கு வர்ற பயம், இது ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த ரிசல்ட்டை தீர்மானிக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம அடிக்கடி நம்ம தோக்குறதுக்கு காரணமே வந்து நம்ம ஒரே மாதிரியே ப்ளே பண்ணியிருந்தாலும் ஆப்போனண்ட்டுக்கு பயம் இருக்காது, பவுலர் மேலேயும் பயம் இருக்காது. பேட்டிங் பண்ணும்போது ஆப்போசிட் பவுலருக்கு வந்து பேட்ஸ்மேன் பயமான ப்ளே பண்ண முடியாது. ரெண்டாவது நம்மளுக்கு ப்ரெஷர் வர ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மேட்செலாம் போயிருக்குன்னு சொல்ல முடியும். இதே டீமை வச்சு ஆரம்பம் முதல்ல கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வெற்றி வகை கண்டிப்பாக சுடிப்போம் தான் சொல்ல முடியும். ஓகே, இன்றைக்கி மேட்சை பற்றி பேசுவோம். இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு என்ன பொறுத்தவரை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வால்வாசாவா மேட்ச்சு. இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கும் போது ஒருத்தர் முடிவெடுப்போம் பாருங்கள், அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம சிஎஸ்கே எடுக்க போகிற முடிவாக இருக்கும். வச்சு தாக்குன்னு தாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமே வந்து வெற்றிக்காணி விட மாட்டாங்க, தோல்விக்காணியும் விட மாட்டாங்க. வர்ற வழியில், அதாவது கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னன்னாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்ல ரொம்ப தைரியமாக ஆட போகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் பால்லேருந்தே அவங்களோட இன்டென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இன்றைக்கி தாராளமான மேட்சாக சிஎஸ்கே வந்து இந்த மேட்சை கொண்டு வரும்போது எந்த சந்தேகமே இல்லை. இது ஒரு புறம் இருக்க. எஸ்ஆர்ஹெச்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு இதே நிலைமை தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 280 கிட்டால வந்து அவங்க ரன் அடித்தாங்க இல்லையா. ஸோ அதனாலேயே அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலில் அடுத்து என்ன ஆச்சுன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஐயோ, போன மேட்ச்சில் 285 அடிச்சோமே, நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஓவர்ஸில் 80 ரன்ஸாக நம்ம கொண்டு போயிடும் சொல்லிட்டு ட்ரை பண்ணி மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சுமே அவங்களுடைய டென்ஷன்லேயே மேட்சை விட்டுட்டாங்க. ஸோ இப்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா வால்வாசாவா மேட்ச்சில் இருக்கும்போது அவங்களும் இதே பேட்டர்ன் தான் கையில் எடுக்க போகிறாங்க. என்னென்ன மேட்ச் இனிமேல் நம்ம போக போகிறது இல்லை, பிளே ஆஃப்க்கு நம்ம போக போகிறது இல்லை, நம்ம முடிஞ்ச வரை ட்ரை பண்ணணுன்றது தான் அவங்களோட போகிறாங்க. இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க 2 பேர் நீங்கள் மோதும் போது பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமான சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃப்ளமிங்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஐபிஎல்லில் என்ன சொல்கிறது, நம்ம சிஎஸ்கேயோடைய மேனேஜ்மெண்ட்டும் சரி யாருக்குமே ப்ரெஷரை போட்டதே இல்லை. இந்த கோயமாவை பார்த்தீங்கன்னா போன சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுலை வச்சு செஞ்சுவிட்டு அந்த பக்கமே போடாமல் வந்துட்டு இப்போ வந்து யார் மாட்டிக்கிட்டாங்கன்னா ரிஷப் பண்ட் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு இல்லவே இல்லைங்க சிஎஸ்கேக்கு. அதனால சிஎஸ்கேக்கு தான் இந்த மேட்ச் வந்து சாதகமாக அமைய போகுது. அங்கிட்டு காவியா மாதவனுக்காண்டி நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சின்ன டென்ஷனில் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து இந்த 2 டீமோடைய ஸ்டார்ட் என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களோட நம்மக்கிட்ட தான் ஸ்பின்னர் ஜாஸ்தின்னு சொல்ல முடியும். ஏன் நம்ம இந்த மேட்சை தோற்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, நமக்கு வந்து ஸ்பின்னோட ஆடுகளத்துக்கு நம்ம வந்து தயார் பண்ணி வச்சு நல்ல வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னரான நம்ம அஸ்வினி எடுத்திருக்கோம், நம்ம நூர் முகமது எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடுத்து ஜடேஜா இருக்காங்க. இந்த மாதிரி டாப் கிளாஸ் ஸ்பின்னர் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரீஸை செட் பண்ணிவிட்டு நம்ம ஆடிக்கிட்டு இருந்தது தான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளை அந்தளவுக்கு போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பிசிசிஐ ரூல்ஸ் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்க தம்பிகளா, எல்லா பேரும் ரவுண்ட் அவுட் ஓடி போயிடுவாங்க, பேட்டிங் பிச் பண்ணுங்கள் பேட்டிங் பிச்சுங்கன்னு சொன்னதுனால நம்ம 2025 மினி ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ஸையோ பவுலர்ஸையோ சூஸ் பண்ணாமல் நம்ம பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பிச்சு தான் சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நூர் முகமதுக்கு காசை கொடுத்தோம், நம்ம அஸ்வினுக்கு ஒரு 9 கோடியை கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆடுகளத்துக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸை ரெடி பண்ணதுனால இப்போ ஆடுகளை மாற்றப்பட்டதுனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சிஎஸ்கே கஷ்டமாக போச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது இன்றைக்கி இல்லை, அவங்க வந்து திடீர்னு மிடில் இல்லைங்க 3 மேட்ச்லேயே வந்து ரூல் போட்டாங்க. இனிமேல் வந்து ஸ்பின் பிச் பண்ணிங்கன்னா கிரவுண்டில் ஆளே இருக்காது அப்படி சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்பட்டுறோம் சொல்கிறோம். இனிமேல் நம்மளுக்கு பிளே ஆஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்த மேட்சை கண்டினியூவாக ஜெயிச்சா கூட ரன் ரேட்டில் பார்த்தா -1.8 சம்திங்கில் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இனிமேல் நம்ம தேர்வது கடினம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமான நியூஸ் என்ன தெரியுமா, இப்போ சேப்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
அது ஆர்டினரி ரேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல பயங்கரமாக 12,000 11,000 8,000 9,000 டிக்கெட் போயிட்டுருச்சு. இப்போ வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த 18 சீசனில் வந்து இந்த 18வது சீசன் தான் இருக்கிறதுலையே மொக்கை ஆடணும்னு சொல்ல முடியும். ஏற்கனவே ஒரு சீசன் ஆடினாங்க 2020 நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போகாமல் வெளியில் போனாங்க. ஸோ அதை விட மோசமான சுச்சுவேஷன் இந்த தடவை அமைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுற அளவுக்கு இல்லை நம்மக்கிட்ட பிளேயர்னு தான் சொல்ல முடியும். இப்போ புதுசாக வந்திருக்க பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையிலே ஆயுஷ் மாத்திரையெல்லாம் ரொம்ப நம்ம வந்து வெல்கம் பண்ணணும். ஏன்னா அவனுக்குலாம் நிறைய வாய்ப்பு கொடுத்தோம்னா சிஎஸ்கேக்கு நேம தூக்கி அந்த நிப்பாட்ட அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான பிளேயர்னு சொல்ல முடியும். என்ன மாத்திரை போட்டு ஆடுறா அப்படியான்னு தெரியல, அந்தளவுக்கு அற்புதமான பேட்டிங். அடுத்து நம்ம ஷேக் ரஷீத்தை சொல்லலாம். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இறங்கி கொஞ்சம் கூட பயம்லாம் ஆடுறாங்க. தயவுசெய்து வந்து அவங்கள ஆட விடுங்க. இனிமேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே ஒழிய இந்த சீசனில் வந்து நீங்கள் வேறு யாராவது போட்டு முயற்சி பண்ணிவிட்டு ரொம்ப மொக்க விடாமல் அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு விக்டரியாவது நம்ம ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. இதை விட வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து சுத்தமாக ப்ரெஷரே கிடையாதுங்க. அவங்க 17 சீசனும் பார்த்தீங்கன்னா எந்த பிளே ஆஃப் போகிறது ரொம்ப ரேராக இருந்தாலும் சுமாராக ஆடினா கூட ஃபாஸ்ட் ஆடினா கூட அவங்க கேட்க ஆளுலையோ என்னமோ தெரில, அது யதார்த்தமான அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப கை கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியும். அருமையாக இருந்தாங்க. நேற்றுக்கு நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மாயாஜாலம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு 89 நோலாஸில் வந்து 10 ஓவருக்கு 89 அடித்து பார்த்தீங்கன்னா செம்ம நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தாங்க நம்ம ஆர்சிபி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை கடன்னு என்னமோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 177 போய் நிப்பாட்டினாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது 2வது பேட்டிங் பண்ணால் 6வது வெளுத்து கட்டிட்டாங்க பசங்க, பின்னிட்டாங்கன்னு சொல்ல முடியும். நோலாஸில் 80 ரன்ஸ் கிட்டால அடிச்சுட்டு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 18வது ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வர் குமார் போடுறாப்புல அந்த ஓவர் 22 ரன் வந்துருச்சு. அடுத்து வெற்றிக்கு வந்து 12 பந்துகளுக்கு 18 ரன் தான் தேவைங்கும் போது ஹேசல்வுட் வந்து போட்டார். 3 விக்கெட் எடுத்துகிட்டு 3 ரன் தான் நம்ம கொடுத்துட்டு ஆட்டத்தையே அப்படியே மாற்றி வச்சிட்டாங்க. சிங்கிள் ஓவரில் அந்த மேட்சே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பக்கம் போயிடுச்சு. கிரவுண்டே அமைதியாக இருந்த ஆர்சிபி 19வது ஓவரில் பயங்கரமாக கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 19 ஓவர் முடிஞ்சு 20வது ஓவர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயால் பவுலிங் பண்ணப்பல அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டு நீட்டாக பண்ணி சூப்பர் பண்ணி அட்டகாசமான வின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஒட்டு மொத்தமாக இந்த சீசனில் வந்து இதுவரை நடந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மேட்ச்லாம் 3 மேட்ச் நடந்துச்சு. அந்த 3வது மேட்ச் இந்த மேட்சாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரிவெஞ்ச் செட் பண்ணி நல்லா விளையாண்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆர்சிபி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். கப்பை நோக்கி போகிறாங்க. கப் எடுப்பாங்களான்னு சொன்னால் அவங்களும் எடுத்தாலுமே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.